247 நம்மளோட previous வீடியோல algebraic expressionsக்கு எப்படி HCF LCM find out பண்ணனும்ன்றத பார்த்தோம். அதோட continuation தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சேனல் இதுவரைக்கும் subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணி bell icon-ஐ click பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க அடுத்தடுத்து போஸ்ட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு notification வரும். இப்போ நம்ம problems பார்க்கலாம். Find HCF and LCM of x cube minus 8 and x square minus 4. இந்த ரெண்டு termsக்கும் HCF and LCM find out பண்ண சொல்லிருக்காங்க. x cube minus 8 இது எப்படி எழுதலாம்னா 8ங்கிறத 2 cube எழுதலாம் x cube minus 2 cube இது என்ன ஃபார்மட்ல இருக்குன்னா a cube minus b cube ன்ற ஃபார்மட்ல இருக்கு அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம இத எக்ஸ்பாண்ட் பண்ணனும் a cube minus b cube இதுக்கு என்ன ஃபார்முலானா a minus b into a square plus ab plus b square x square minus 8 equal to x minus 2 x square plus 2 cube இருக்கு a இருக்க இடத்துல 2 இருக்கு ab அப்படினா 2 into x 2x x square plus 2x plus b square 4 இப்போ x cube minus 8 இந்த எக்ஸ்பிரஷன் வந்து a cube minus b cube ஃபார்முலால எக்ஸ்பாண்ட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் x square minus 4 x square minus 4 4 ன்றது எப்படி எழுதலாம்னா 2 square னு எழுதலாம் x square minus 2 square இது a square minus b square ஃபார்மட்ல இருக்கு a square minus b square இதுக்கு என்ன ஃபார்முலானா a plus b into a minus b x square minus 2 square equal to x plus 2 into x minus 2 இப்போ இந்த ரெண்டு டேர்ம்ஸையும் எப்படி நம்ம எக்ஸ்பாண்ட் பண்ணிருக்கோம்னா x cube minus 8 equal to x minus 2 into x square plus 2x plus 4 x square minus 4 equal to x plus 2 into x minus 2 இப்போ இந்த ரெண்டு டேர்ம்ஸ்க்கும் HCF and LCM find out பண்ணனும் HCF is highest common factor இந்த ரெண்டு எக்ஸ்பிரஷன்லயும் காமனா என்ன டேர்ம் இருக்கு அப்படினா x minus 2 so HCF is x minus 2 next we have to find LCM LCM is highest power of all the factors first வந்து இந்த ரெண்டு எக்ஸ்பிரஷன்லயும் என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கு அப்படினது எழுதணும் first இதுல x minus 2 x square plus 2x plus 4 x square plus 2x plus 4 next term la x plus 2 இதுதான் LCM x plus 2 x minus 2 into x square plus 2x plus 4 இந்த x minus 2 into x square plus 2x plus 4 இது என்ன அப்படினா x cube minus 8 இதை எக்ஸ்பாண்ட் பண்ணாதான் நமக்கு இந்த வேல்யூ கிடைக்கும் அப்ப நம்ம இதை எப்படி எழுதலாம்னா x plus 2 into இந்த whole term ஐ சேர்த்து x cube minus 8 this is LCM of these two expressions find HCF and LCM of x square plus 2x minus 8 x cube minus 4x square plus 4x and x square plus 4x இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்ல எப்படி இருக்கும்னா ஃபார்முலா யூஸ் பண்ணனும் இல்ல காமனா டேர்ம்ஸ் எடுத்து செப்பரேட் பண்ற மாதிரி இருக்கும் இந்த algebraic expressionsக்கு HCF LCM find out பண்றதுக்கு இந்த மாதிரி மெத்தட்ஸ் தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் x square plus 2x minus 8 x square plus 2x minus 8 இத வந்து நம்ம ஃபேக்டரைஸ் பண்றோம் மல்டிப்ளை பண்ணா -8 வரணும் ஆட் பண்ணா 2 வரணும் 4 into 2 8 இங்க வந்து +2 இருக்கு அப்ப சின்ன நம்பருக்கு நம்ம மைனஸ் சிம்பல் போடுறோம் x plus 4 into x minus 2 x cube minus 4x square plus 4x இந்த மூணு டேர்ம்லயும் நம்ம x காமனா எடுக்கலாம் x square minus 4x plus 4 இது என்ன ஃபார்மட்ல இருக்குன்னா a square minus 2ab plus b square இந்த ஃபார்மட்ல இருக்கு a square minus 2ab plus b square
இதுக்கு என்ன ஃபார்முலானா a minus b whole square. a இருக்க இடத்துல x இருக்கு, b இருக்க இடத்துல 2 இருக்கு. அப்ப இத நம்ம எப்படி எழுதலாம்னா x minus 2 the whole square. இத நம்ம எக்ஸ்பாண்ட் பண்ணோம்னா இந்த வேல்யூ கிடைக்கும். நெக்ஸ்ட் x square plus 4x. இது ரெண்டுலயும் x காமனா எடுக்கிறோம். x into x plus 4. இந்த மூணு டேர்ம்ஸையும் நம்ம எப்படி எக்ஸ்பாண்ட் பண்ணிருக்கோம்னா x plus 4 into x minus 2. இது வந்து ஃபர்ஸ்ட் உள்ள டேர்ம். இந்த டேர்மை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணி இந்த வேல்யூஸ் கிடைக்குது. நெக்ஸ்ட் செகண்ட் டேர்ம் எப்படி எக்ஸ்பாண்ட் பண்ணிருக்கோம் x into x minus 2 whole square. தேர்ட் டேர்ம் x into x plus 4. இப்போ இந்த மூணு டேர்ம்ஸ்க்கும் HCF and LCM ஃபைண்ட் அவுட் பண்ணனும். HCF is highest common factor. இந்த மூணுதுலயும் காமனா என்ன ஃபேக்டர் இருக்குன்னு பார்க்கணும். எதுவுமே இல்ல. So HCF is 1. Next LCM find out பண்ணனும். LCM is highest power of all the factors. இதுல உள்ள எல்லா ஃபேக்டர்ஸுமே எழுதணும். அதுல highest power எதுன்றதை சூஸ் பண்ணனும். x plus 4 x minus 2 x x plus 4 இதுல highest power வந்து 1 தான். So x plus 4 x minus 2 இதுல highest power என்னன்னா x minus 2 the whole square. x ல highest term என்னன்னா x. So LCM is x into x plus 4 into x minus 2 the whole square. This is LCM. Next sum, find HCF and LCM of x minus 1 the whole square, x square minus 1, x square plus 4x plus 3. இந்த மூணு டேர்ம்ஸையும் தனித்தனியாக எக்ஸ்பாண்ட் பண்ணலாம். x minus 1 the whole square. இது வந்து x minus 1 into x minus 1. Next x square minus 1. இது வந்து a square minus b square ஃபார்மட்ல இருக்கு. a square minus b square இதுக்கு என்ன ஃபார்முலானா a plus b into a minus b. a இருக்க இடத்துல x இருக்கு, b இருக்க இடத்துல 1 இருக்கு. So x plus 1 into x minus 1. x square plus 4x plus 3. இது வந்து ஃபேக்டரைஸ் பண்றோம். மல்டிப்ளை பண்ணா 3 வரணும், ஆட் பண்ணா 4 வரணும். 1 into 3. So x square plus x plus 3x plus 3. இது ரெண்டுலயும் x காமனா எடுக்கிறோம். x plus 1. இது ரெண்டுலயும் 3 காமனா எடுக்கிறோம். x plus 1. இந்த ரெண்டு டேர்ம்லயும் x plus 1 காமனா எடுக்கிறோம். ரிமைனிங் உள்ள டேர்ம்ஸ் என்னன்னா x plus 3. இந்த மாதிரி சால்வ் பண்ணலாம். அப்படி இல்லனா இந்த x ஸ்கொயர் முன்னாடி எந்த கோஎஃபிஷியன்ட்டும் இல்ல, 2 3 அந்த மாதிரி எதுவுமே இல்ல, x ஸ்கொயர் முன்னாடி 1 தான் கோஎஃபிஷியன்ட்டா இருக்கு அப்படினா இந்த வேல்யூஸை டைரக்ட்டா இதல போடலாம். x plus 1 and x plus 3 இந்த மாதிரி போடலாம். x square plus 4x plus 3. இத ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா இந்த வேல்யூஸ் கிடைக்குது. இந்த மூணு டேர்ம்ஸையும் எப்படி எக்ஸ்பாண்ட் பண்ணிருக்கோம்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் x minus 1 whole square அத அப்படியே வச்சுக்கலாம். செகண்ட் x plus 1 into x minus 1. third expressionக்கு x plus 1 into x plus 3. x plus 1 into x plus 3. HCF is highest common factor. இந்த மூணு டேர்ம்ஸ்லயும் காமனா என்னென்ன இருக்குன்னு பார்க்கணும். எதுவுமே கிடையாது. So HCF is 1. Next LCM find out பண்ணனும். LCM is highest power of all the factors. இதுல என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குன்னா x minus 1 இருக்கு. Next x plus 1, x plus 3. இதுல highest power என்ன அப்படின்னா x minus 1 the whole square. So LCM is x minus 1 the whole square into x plus 1 into x plus 3. HCF is 1. Find HCF and LCM of x square minus 1, x cube minus 1, x square minus 2x plus 1. இந்த மூணு எக்ஸ்பிரஷனுக்கும் HCF and LCM find out பண்ண சொல்லிருக்காங்க. இந்த மூணையும் தனித்தனியா எக்ஸ்பாண்ட் பண்ணி எழுதலாம். ஃபர்ஸ்ட் x square minus 1. இது என்ன ஃபார்மட்ல இருக்குன்னா a square minus b square. a square minus b square இதுக்கு என்ன ஃபார்முலானா a plus b into a minus b.
a இருக்க இடத்துல x இருக்கு, b இருக்க இடத்துல 1 இருக்கு. x plus 1 into x minus 1. Next x cube minus 1. x cube minus 1. இது என்ன ஃபார்மட்ல இருக்குன்னா a cube minus b cube. 1ன்றது 1 cube னு நம்ம எழுதலாம். a cube minus b cube. இதுக்கு என்ன ஃபார்முலானா a minus b into a square plus ab plus b square. இந்த ஃபார்முலால இத நம்ம எக்ஸ்பாண்ட் பண்றோம். a இருக்க இடத்துல x இருக்கு, b இருக்க இடத்துல 1 இருக்கு. So x minus 1 into x square plus ab 1 into x plus 1. Next x square minus 2x plus 1. இத எக்ஸ்பாண்ட் பண்றோம். இது என்ன ஃபார்மட்ல இருக்குன்னா a square minus 2ab plus b square. a square minus 2ab plus b square. இது எதுக்குள்ள ஃபார்முலானா a minus b the whole square. a இருக்க இடத்துல x இருக்கு, b இருக்க இடத்துல 1 இருக்கு. சோ இது நம்ம எப்படி எழுதலாம்னா x minus 1 whole square. இந்த மூணு எக்ஸ்பிரஷனையும் நம்ம எக்ஸ்பாண்ட் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் எப்படி எக்ஸ்பாண்ட் பண்ணிருக்கோம்னா x plus 1 into x minus 1. x cube minus 1 இதை எப்படி எக்ஸ்பாண்ட் பண்ணிருக்கோம்னா x minus 1 into x square plus x plus 1. இந்த எக்ஸ்பிரஷன் இதை எப்படி எழுதிருக்கோம்னா x minus 1 the whole square. இந்த மூணுக்கும் நம்ம HCF and LCM find out பண்ணனும். HCF is highest common factor. மூணு எக்ஸ்பிரஷன்லயும் காமனா என்னென்ன டேர்ம்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். அதுதான் HCF. இந்த மூணுதுலயும் காமனா x minus 1 இருக்குது. x minus 1 இதோட லீஸ்ட் பவர் என்னன்னா x minus 1 whole power 1. So HCF is x minus 1. Next LCM find out பண்றோம். LCM is highest power of all the factors. First இதுல என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்கு அப்படிங்கறத எழுதலாம். x plus 1 first expressionல x plus 1 and x minus 1. செகண்ட் இதுல இந்த x minus 1ன்றது மூணுதுலயுமே காமனா இருக்குது. அது வந்து நம்ம ஒன் டைம் எழுதினா போதும். LCM is highest power of all the factors. First மூணு எக்ஸ்பிரஷன்லயும் உள்ள எல்லா ஃபேக்டர்ஸையும் எழுதுறோம். x plus 1 x minus 1 next x square plus x plus 1. இந்த x minus 1 இதுல highest power எதுன்னு பார்க்கணும். ஏன்னா LCM is highest power of all the factors. x minus 1ல highest power என்ன அப்படின்னா x minus 1 the whole square. next இது எப்படி எழுதுறோம் அப்படின்னா x plus 1 இந்த x minus 1 whole squareன்றதுல இந்த x minus 1 whole square அப்படிங்கறத x minus 1 இத வந்து 2 டைம்ஸ் நம்ம ஸ்ப்ளிட் அப் பண்ணி எழுதுறோம். x square plus x plus 1. x plus 1 into x minus 1 அதாவது a plus b into a minus b. இதுக்குள்ள ஃபார்முலா என்னன்னா a square minus b square. So x square minus 1 square. 1 square is 1. So x square minus 1 இந்த ரெண்டு டேர்ம்ஸையும் சேர்த்து x square minus 1 ன்னு எழுதிருக்கோம். நெக்ஸ்ட் இந்த ரெண்டு டேர்ம்ஸையும் எப்படி எழுதலாம் அப்படின்னா இது என்ன ஃபார்மட்ல இருக்கு அப்படின்னா a minus b into a square plus ab plus b square. இது எதுக்குள்ள ஃபார்முலா அப்படின்னா a cube minus b cube. இதுக்குள்ள ஃபார்முலா a இருக்க இடத்துல x இருக்கு, b இருக்க இடத்துல 1 இருக்கு. So x cube minus 1 cube. x cube minus 1. So LCM is x square minus 1 into x cube minus 1. இன்னைக்கு நம்ம வீடியோல HCF and LCM algebraic expressionsக்கு எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணனும்ன்றத பார்த்தோம். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.